Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு நம்ம Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டீ தான் பார்க்க போறோங்க. சிம்பிளா நம்ம ஒரு மசாலா டீ எப்படி போடுறது அப்படினு ஒரு சில வீட்ல பாத்தீங்க அப்படினா டீ போட்டாங்கன்னா நல்ல ஒரு அரோமா இருக்கும். கமகமகமன்னு ஒரு மாதிரி டீ வாசனை வரும். அந்த மாதிரி எப்படி டீ போடுறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம பால் எடுத்துறோம். நீங்க குவாண்டிட்டிக்கு நீங்க எவ்வளவு டீ போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பால் எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு இஞ்சி எடுத்துர்க்கேன். நான் வந்து ஒரு 2 டம்ளர் டீ போட போறேன். சோ அதனால கம்மியா எடுத்துர்க்கேன். நீங்க எவ்வளவு பால் எடுக்கறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இஞ்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு காட்ட வேணுமோ அந்த மாதிரி. அப்புறமா இதுல இருந்து ஒரு 2 ஏலக்காய், 2ல இருந்து ஒரு 3 ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படினா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சியையும் ஏலக்காவையும் தட்டி எடுத்துக்குவோம். இப்போ நான் இங்க வந்து இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஏலக்காவையும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இங்க நான் வந்து பால் காய வச்சிருக்கேன். பாலும் நமக்கு நல்லா காஞ்சி பொங்கி வருது. இப்போ பால் நமக்கு பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அடுத்தது டீ தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து டிகாஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துக்கங்க. ஒரு சில பேர் வந்து சுடுதண்ணியில் வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த டிகாஷனை வந்து ஊற்றுவாங்க. ஸோ நான் அப்படி டைரெக்டாக போட்டுருவேன். டைரெக்டாக போட்டு ஒரு 2 நிமிஷம் சேர்த்தே வந்து கொதிக்க விடுவேன். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா டீ தூள் தேவையான அளவுக்கு நான் போட்டுட்டேன். போட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் இஞ்சி ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ டீ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க ஏலக்காய். நீங்க எவ்வளவு நேரம் டீயை கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு டீ டேஸ்ட் இருக்கும். நீங்க டீ தூள் போட்டோனேவே நீங்க வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி 2 கொதியில இறக்கிட்டீங்கன்னா அந்த டீ தூளோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் கொதிக்க விடும்போது அந்த டிகேஷனும் டீயில் இறங்கும். அதே சேம் டைம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரோமா வருது. நம்மளுக்கு டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை மாற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான டீ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்பு எவ்வளோ குடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்த்தியான ஒரு டீ ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இதில் இருக்க இஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கூலிங் கிளைமேட்டில் இஞ்சி டீ குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அதில் இருக்க ஏலக்காவோட அரோமா வாசனை ரொம்பவே டீ குடிக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப வந்து தூண்டிவிடும். ஸோ இந்த டீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் டாடா பாய், see you. Thank you so much friends.